அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, மகா சிவராத்திரி ஆன்மீக விஞ்ஞான ரகசியம் அன்பு வேண்டுகோள். இந்த ஆடியோவை அமைதியான ஓரிடத்தில் அமர்ந்து கண்களை மூடி கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அப்பொழுதுதான் இந்த ஆடியோவில் நான் சொல்லும் ஈசனின் ரகசியம், ஈசனின் தத்துவம் உங்கள் மனதிற்குள் ஆழமாக பதியும், ஆழமாக உள்ளிறங்கும். எனவே கண்களை மூடி இந்த ஆடியோவை கேளுங்கள். நமது முன்னோர்கள் பல ஆன்மீக வழிபாடுகளை, பல ஆன்மீக விரத முறைகளை நமக்கு தொகுத்து வழங்கியுள்ளார்கள். இந்த விரத முறைகள் மற்றும் வழிபாடுகள் அனைத்திலுமே விஞ்ஞான ரீதியான, புராண ரீதியான, அறிவியல் ரீதியான பல காரணங்கள் மறைந்திருக்கும். நமது முன்னோர்கள் மனிதன் எப்படி வாழ வேண்டும், மனிதன் எப்படி இயற்கையிடமிருந்து சக்தியை பெற வேண்டும், மனிதன் எப்படி ஆனந்தமாய் இருக்க வேண்டும் என்று பலவேறு கருத்துக்களை நமக்காக கோடிட்டு காட்டியுள்ளார்கள். அந்த முன்னோர்களைத்தான் நாம சித்தர்கள் என்று அழைக்கின்றோம். சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் நாம் வாழ்வதே நமக்கு பெரும் பாக்கியம். அப்பேற்பட்ட சித்தர்கள் ஒவ்வொரு நாளும் வானவியலை ஆராய்ந்தார்கள். வானவியலை ஆராய்ந்து ஒரு பேருண்மையை கண்டுபிடித்தார்கள். அது என்ன தெரியுமா? பிரபஞ்சத்திலிருந்து ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் சில குறிப்பிட்ட கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்களின் கதிர்வீச்சுக்கள் பூமியின் மீது வந்து விழுவதாக அன்றே கணித்து கண்டறிந்தார்கள். அந்த கதிர்வீச்சுக்கள் பூமியில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் கடந்து செல்கின்றது, ஒவ்வொரு உயிரிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று கண்டுபிடித்தார்கள். தனது யோக கலையின் மூலமாக, ஞான திருஷ்டியின் மூலமாக விஞ்ஞானிகள் இதை அத்துணையும் கண்டறிந்து ஓலைச்சுவடிகளில் குறிப்புகளாக தந்துள்ளார்கள். அந்த குறிப்புகள் தான் இன்றைய விஞ்ஞான உலகத்திற்கு, விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு அடித்தளமாக, ஆதாரமாக விளங்குகின்றது. அப்பேற்பட்ட இந்த சித்தர்கள் மேலும் ஒரு ரகசியத்தை கண்டறிந்தார்கள். அது என்ன தெரியுமா? வருடத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் ஒரு குறிப்பிட்ட பிரம்மாண்டமான சக்தி பூமியின் மீது வந்து விழுவதாக கண்டறிந்தார்கள். அந்த பிரம்மாண்டமான சக்தியை மனிதன் சில குறிப்பிட்ட சூட்சம நடைமுறைகள் மூலமாக தன்னுள்ளே ஈர்த்து கொள்ளும் பொழுது அந்த மனிதன் தன்னுடைய நிலையை உணர்ந்து வெற்றியாளனாக, சாதனையாளனாக, எதற்கும் முதன்மையானவனாக திகழ்வான் என்ற பேருண்மையை நமது சித்தர்கள் கண்டறிந்தார்கள். அந்த குறிப்பிட்ட நாள் எது தெரியுமா? மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி நன்னாள். இந்த மகா சிவராத்திரி நாளினுடைய ஆன்மீக விளக்கத்தை, ஆன்மீக சூட்சமங்களை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த நாள்ல விஞ்ஞான ரீதியாக என்ன நடக்கும் என்று பார்த்து விடலாம். இந்த நாள்ல, அதாவது மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரி நாள்ல ஒரு குறிப்பிட்ட கதிர்வீச்சு பூமியின் மீது அதிகமாக விழுகின்றது. அதற்கு ஈத்தர் என்று பெயர் வைத்தார்கள் விஞ்ஞானிகள். இந்த இடத்தில் அன்பு சொந்தங்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். நமது சித்தர்கள் அந்த குறிப்பிட்ட சக்திக்கு ஈசன் என்று அன்றே பெயர் வைத்து விட்டார்கள். இன்றைய விஞ்ஞானிகள் அதை ஈத்தர் என்று அழைக்கின்றார்கள். அதை போல மகா சிவராத்திரி நாள்ல பூமியும் சூரியனும் நிலவும் ஒரே நேர்கோட்டில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்தார்கள். இந்த ஈத்தர் சக்தியானது சூரியன் இருக்கும் பொழுது அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதாகவும், சூரியன் இல்லாத போது அதனுடைய தாக்கம் பூமியின் மீது அதிகமாக இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கண்டறிந்து இந்த உலகிற்கு தெரிவித்துள்ளார்கள். அன்பு சொந்தங்களே, மகா சிவராத்திரி அந்த குறிப்பிட்ட நாள்ல நமது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? சற்று சிந்தித்து பாருங்கள். அன்று மாலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை கண் விழித்து இருங்கள். 4 ஜாமங்கள் சிவபூஜை செய்யுங்கள். அன்று இரவு சிவராத்திரி விரதத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்க. நமது சித்தர்கள் மற்றும் ஞானிகளுடைய அந்த யோக திருஷ்டியினுடைய தன்மை இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும். மகா சிவராத்திரி என்பது ஒரு விழா அல்ல, அது கூடி கொண்டாடும் ஒரு நிகழ்வு அல்ல. மகா சிவராத்திரி என்பது பூமியின் மீது வந்து விழும் அந்த ஈசனின் சக்தியை, ஈத்தர் என்று விஞ்ஞானிகள் அழைக்கின்றார்கள் அல்லவா, அந்த சக்தியை மனிதனாகிய நாம்
நமக்குள்ளே நமது சகசிரார சக்கரத்தின் வழியே உள்ளே அனுப்பி உடல் முழுவதும் பரவச் செய்து நமது அகக்கண்ணை திறந்திருந்து ஈசனுடைய சக்தியை முழுமையாக பெற்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும். எது உண்மை எது பொய் என்ற அந்த ஞானத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அபரிவிதமான சக்தியை பெற வேண்டும். அதுதான் மகா சிவராத்திரியுடைய ரகசியம். அன்பானவர்களே, இந்த மகா சிவராத்திரி நாள்ல குறிப்பாக மாலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 6 மணி வரை மனிதனுக்கு அத்தியாவசியமான தேவையான உணவை தவிர்த்து, உறக்கத்தை தவிர்த்து, முதுகுத்தண்டை நேராக வைத்து நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நிச்சயம் அந்த ஈத்தரானது, ஈசனின் சக்தியானது உங்கள் சகசிரார சக்கரத்தின் வழியே உங்கள் உடலுக்குள் வந்திறங்கும். இந்த பேர் உண்மையை அன்பு கூர்ந்து அனைத்து சிவசொந்தங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சரி, இந்த ஈசனின் சக்தி நமது உடலில் வந்து இறங்கினால் நமக்குள் என்ன நடக்கும்? உங்கள் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து செல்களும் சக்தி பெறும். உங்கள் உடலுக்கு காந்த தன்மை அதிகரிக்கும். நல்ல விஷயங்கள் அத்துணையும் ஈர்க்கும் தன்மை அதிகரிக்கும். உங்கள் மூளைக்கு சிறப்பு சக்தி பாயும். அதனால் நீங்கள் தெளிவாக முடிவுகளை எடுப்பீர்கள். குழப்பங்கள் அத்துணையும் நீங்கும். நீங்கள் என்ன நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த நினைப்பு, அதைத்தான் வேண்டுதல் அப்படிங்கிறோம், அதைத்தான் பிரார்த்தனை என்று அழைக்கின்றோம். அது நிச்சயம் சாத்தியமாகும். அது நடப்பதற்குண்டான அனைத்து சாத்திய கூறுகளும் உங்களை வந்து சேரும். அந்த சக்தியை ஈசன் அன்று உங்களுக்கு வழங்குவார். நமது ஞானிகள் அன்று வேறொரு அற்புதம் நடப்பதாகவும் சொல்லியுள்ளார்கள். என்ன தெரியுமா? பூமிக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட நீரூற்று பிறந்து பூமி முழுவதும் ஓடுவதாகவும் அதற்கு மூப்பு என்றும் அண்டக்கால் என்றும் நமது சித்தர்கள் சொல்லியுள்ளார்கள். அன்பு சொந்தங்களே, மகா சிவராத்திரி இரவு பிரபஞ்சத்திலிருந்து, அதாவது ஆகாயத்திலிருந்து ஈசனின் சக்தியானது ஈத்தர் என்ற பெயரில் பூமிக்கு வந்து இறங்குகின்றது. பூமிக்கு அடியில் அன்று மூப்பு மற்றும் அண்டக்கால் என்று அழைக்கப்படும் ஒரு ஆனந்த நீரூற்று பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அப்பேற்பட்ட அந்த நாள்ல, அந்த இரவுல ஈசனின் சக்தியை அடைவதை விட நமக்கு வேறென்ன வேலை இருக்க வேண்டும்? சிந்தித்து பாருங்கள். குறிப்பாக என்னுடைய அனுபவத்தின்படி, சித்தர்களின் கருத்தின்படி, சிவராத்திரி அன்று இரவு 11:30 மணிக்கு மேல் 1 மணிக்குள் இந்த ஈத்தர் சக்தியானது அபரிவிதமாக பூமியை நோக்கி வரும். மேலும் மனிதனுடைய உடலானது அந்த நள்ளிரவு நேரத்தில் தான் பிரபஞ்சத்தோடு இணைப்பில் இருக்கும். அந்த நேரத்தில் முதுகுத்தண்டை நேராக வைத்துக்கொண்டு சிவபூஜை நீங்கள் செய்யும் பொழுது உங்களை வெல்ல யாராலும் இருக்க முடியாது. இந்த ஆடியோவின் மூலமாக இந்த மகா சிவராத்திரி நாளின் மகத்துவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த மகா சிவராத்திரி நாள்ல அனைத்து மனிதர்களும் சிவத்தை உணர வேண்டும். அந்த சிவனுடைய சக்தியை உடலுக்கு ஈர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை ஒவ்வொரு வருடமும் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்குகின்றோம். எதற்காக இந்த வாட்ஸ்அப் குழு? மகா சிவராத்திரி எத்தனையோ குருமார்கள் நேரடி சிவ வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அடியேன் மட்டும் ஏன் ஒவ்வொரு வருடமும் வாட்ஸ்அப் மூலமாக இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுகின்றேன் என்று சொன்னால், சூழ்நிலையின் காரணமாக, உடல்நிலையின் காரணமாக, வேறு எந்த விதமான காரணத்தினாலும் நேரடியாக செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே இருந்தபடியே சிவத்தை தரிசிக்க வேண்டும், குருவுடன் இணைந்து மேலும் சிவ தீட்சை வாங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த மகா சிவராத்திரி அன்று நான் ஒரு வாட்ஸ்அப் குழுவை நடத்துவது வழக்கம். அந்த வகையில் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி மகா சிவராத்திரி இரவு அன்று நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளையின் சார்பாக அந்த இரவில் சிவத்தை உணர நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றோம். அந்த குழுவிற்கு குரு காணிக்கை உண்டு. அந்த குழு அன்று முழுவதும் செயல்படும். அந்த குழுவில் மகா சிவராத்திரி 4 ஜாமங்களும் மிக எளிமையாக பூஜை செய்வது எப்படி, 4 ஜாம பூஜை செய்ய முடியாதவங்க குறைந்தபட்சம் 1 ஜாம பூஜை எப்படி செய்யணும், அன்று இரவு கண் விழித்து இருக்க முடியாதவங்க பகல்ல என்ன செஞ்சா அந்த ஈசனுடைய சக்தியை உணர முடியும், அடைய முடியும், மேலும் சூழ்நிலையின் காரணமாக எந்தவித பூஜையும் செய்ய முடியாதவங்க என்ன செஞ்சா அந்த சக்தியை அடைய முடியும் என்ற ரகசியங்களை தெளிவான தமிழில் ஆடியோ மெசேஜ் மூலமாக அந்த குழுவில் நான் சொல்லித்தரப் போகின்றேன். மேலும் அன்று சரியாக நள்ளிரவு 12 மணிக்கு நாங்கள் நடத்தும்
சிவருத்ர மகா யாகத்தில் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேரின் குடும்பத்தின் ஒரே ஒரு வேண்டுதலை ஈசனிடத்தில் அதர்வண வேத முறைப்படி சேர்க்கப் போகின்றேன். மேலும் அன்று நள்ளிரவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மானசீக தீட்சை உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அந்த தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம். சிவ தியானம் எப்படி செய்ய வேண்டும் என்ற ரகசியத்தையும் சொல்லித்தரப் போகின்றேன். வாருங்கள் 2026 மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு. டிஸ்பிளே எனது வாட்ஸ்அப் நம்பருக்கு, அந்த நம்பருக்கு மகா சிவராத்திரி அல்லது சிவாய நம அல்லது இறை வணக்கம் என்று ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த குழுவினுடைய பதிவு கட்டண விவரங்கள் வழங்கப்படும். பிப்ரவரி 14ஆம் தேதி இரவு 10 மணி வரை மட்டுமே இந்த குழுவுக்கு பதிவுகள் நடைபெறும். இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் கண்டகி நதியிலிருந்து எடுக்கப்பட்டு 3 சிவ ஆலயங்களில் வைத்து உயிரூட்டப்பட்டு சிவபூஜை செய்து பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவ சாலிகிராம் பிரசாதமாக வழங்கப்படும். விவரங்கள் தெரிந்து கொள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு அற்புத ஆன்மீக தகவலோடு சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.